ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, சின்ன பிள்ளைல அங்கன்வாடி இந்த மையத்துக்கெல்லாம் போன பையும் சரி, அதிகமாக நம்ம விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த அரிசி பருப்பு சாதம் தான். இதை சாம்பார் சாதம், பருப்பு சாதம், பிஸ்மிலாபாத் நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வச்சுருக்காங்க. அப்போ பொறுத்த வரைக்கும் அரிசி பருப்பு சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தையாக இருக்கும் போதும் சரி, இப்போயும் சரி, இந்த ஒரு சாதத்தை வந்து வீக்லி 2 டேஸ் செய்வோம் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே பிடிச்சது மாதிரியாக இருக்கும். இதை குலைவாக செய்கிறதுல தான் அதோட டேஸ்ட்டே இருக்குது. அந்த ரெசிபி தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லைனா நீங்கள் நெய் சேர்த்துக்கிறலாம். பிஸ்மிலாபாத் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக நெய் சேர்த்துக்கிறலாம். நான் நார்மல் ஆயில் தான் ஊற்றியிருந்தேன். தேவையான அளவு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கியாச்சு. தாளிப்பு வடகம் இந்த மாதிரிக்கே இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கிறலாம். நான் ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கிட்டேன். பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. இது நல்லா வதங்கவும் நீங்கள் என்னென்ன காய்கறிகள் இதில் வந்து அதிகமாக டயட்டில் இருக்கிறவங்கலாம் காய்கறிகளை அதிகமாக சேர்த்துட்டு பருப்பு சேர்த்துட்டு ரைஸோட குவான்டிட்டியை வந்து ரொம்ப கம்மி பண்ணி சேர்த்துக்கிட்டு இது நீங்கள் சாப்பிடலாம். நான் இன்றைக்கி வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். இதில் கத்திரிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, கீரை என்ன நீங்கள் காயினாலும் சேர்த்துக்கலாம். கீரை வகைகளும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னுடைய டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியில் எனக்கு பிடிச்சது இந்த சாப்பாடு தாங்க. உங்களுக்கு பருப்பு சாதம் பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுக்கு ஞாபகம் வரதில் சின்ன விஷயங்களில் நம்மளோட டிஃபன் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க அதிகமாக தக்காளி வதக்கி அதை கூட்டு மாதிரி பெரட்டி வச்சு தான் கொண்டு வருவாங்க. நான் வந்து பருப்பு சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போன ஞாபகம் இருக்குது. கத்திரிக்காய் ஒரு 5-6 கத்திரிக்காய் இருந்துச்சு. அதை நல்லா சுத்தமாக கழுவி அதை கொஞ்சம் பெருசு பெருசாக அரிசி பருப்பு சாதத்தை பொறுத்த வரைக்கும் காயை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி போடாமல் கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கி போடுங்க. இதில் உருளைக்கிழங்கும் நீங்கள் தோலெல்லாம் சீச்சிட்டு இதே சைஸுக்கு கட் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இன்றைக்கி நான் வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் இதில் சேர்த்துருந்தேன். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. 2 தக்காளி கிட்ட கட் பண்ணியிருந்தேன். நல்லா வதக்கியாச்சு. நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை மல்லித்தூள் வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து வதக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் கொஞ்சமாக சாம்பார் பொடி மட்டும் இதில் சேர்த்துருந்தேன். அரிசி போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற வச்சுருந்தீங்கன்னா சூடு ஏறி இப்போ நம்ம கொஞ்சம் கொதிக்க விடுவோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடணும்னா விசிலும் வந்து வேகமாக வந்துடும். இப்போ ஒரு சில பேர் வந்து டக்குன்னு கூட்டி வச்சதுமே குக்கர் மூடிடுவாங்க. கொஞ்சம் அதை சூடேற விட்டுட்டு நம்ம குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 5 to 10 minutes கூட வெயிட் பண்ண தேவையில்லை. அதுக்குள்ளே விசில் வந்து வந்துடும். நீங்கள் அரிசி பருப்பு சாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா குலைவாக வேணும்னா நீங்கள் நார்மலாக 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விடுவீங்க இல்லைங்களா? நீங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு இங்கே 3.5 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டு பண்ணிங்கன்னா நல்லா குலைவாகவும் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனால் ஒரு சில சாப்பாடெல்லாம் நல்லா கெட்டியாயிரும் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் எப்பயுமே இப்போ நீங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்கன்னா கூட காலையில் செஞ்சுட்டு அப்பயுமே அரிசி வந்து குலைவாகவே இருக்கும். நல்லா வந்து மேலே வந்து நுரைச்சி வரவும் நம்ம குக்கரை வந்து முடிக்கிறலாம். நல்லா சூடு ஏறணும், இல்லாட்டி டிலேவாகும் நம்மளுக்கு விசில் வச்சுட்டு அதை வேகிறதுக்கு. இது கொஞ்சம் நம்ம திறந்தது மாதிரிக்கே வச்சு நான் வந்து 4லேருந்து 5 விசில் கிட்ட வரைக்கும் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு நல்ல குலைவாக வேணுங்கிறதுனால. ஒரு சில பேர் அரிசி பருப்பு சாதம் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும்னு நினைப்பாங்க. மோஸ்ட்லி அப்படி யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்கள் கொஞ்சம் ஒரு உதிரி உதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னீங்கன்னா நார்மல் போல் நீங்கள் ஒரு 3 விசில் கிட்ட வச்சிடணும். தண்ணியும் வந்து அளவாக வச்சுக்கோங்க. அதிகமான தண்ணி விட தேவையில்லை. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரிக்கே நீங்கள் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா விசிலும் அதிகமாக விடணும். ஒரு 6லேருந்து 7 விசில் கிட்ட வந்து வச்சுக்கலாம்.
குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 4, 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சு. நல்லா வந்து காய்கறி, அந்த மசாலா இதெல்லாம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுறது மாதிரிக்கு நல்லா கிண்டி எடுத்தாச்சு. உங்களுக்கு ரொம்ப குழைவா வேணும்னா நீங்கள் அந்த கரண்டியை வச்சு லேசாக மசிச்சுக்கலாம். அந்த அரிசி அரிசியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மசிச்சு வச்சுக்கலாம். இதுக்கு காம்பினேஷனாக வந்து நான் நாட்டுக்கோழி முட்டை தான் வந்து குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சுட சுட சாப்பாடு போட்டு அந்த நாட்டுக்கோழி ஆம்லேட் வந்துட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணியாச்சு. நாட்டுக்கோழி முட்டையில் நான் வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கலை. லேசாக உப்பு மட்டும் போட்டு சீரகம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். பெப்பர் பொடி கொஞ்சமாக சேர்த்து ஆம்லேட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதை தான் குழந்தைங்களுக்கு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொடுத்தேன். எங்கள் வீட்டு குழந்தைங்க அரிசி பருப்பு சாதம்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியான சாப்பாடும் இல்லைங்களா, அதனால் ஒரு 4 முட்டை வந்துட்டு எடுத்திருந்தேன் அன்றைக்கி, நாட்டுக்கோழி முட்டை. அதில் லேசாக உப்பு மட்டும் போட்டு நல்லா இந்த டிஸ்க்கு வச்சு நம்ம வந்து பீட் பண்ணும்போது நல்லாமே ப்ளஃபியாக வரும் அந்த ஆம்லேட் வந்து. அதனால் அந்த விஸ்கை வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு தான் நான் ஆம்லேட் ஊற்றினேன். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு, நல்லா ஸ்பான்ச்சியாகவும் இருக்கும். நம்ம அப்படியே ஆம்லேட் போடையில் அது கொஞ்சம் அந்த நடுவில் மட்டும் ஒரு இருக்கும், அடுத்த இருக்கலாம் கொஞ்சம் ரஃப்பாக ரப்பர் டைப்பில் இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லா இது விஸ்கு இல்லைனா கூட நீங்கள் கரண்டியில் வந்து நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆம்லேட் ஊற்றியில் நல்லா ப்ளஃபியாக சூப்பராக வரும். நான் 4 ஆம்லேட்டையுமே ஒன்றா ஊற்றிட்டு அதை என்னென்ன வேணுமோ அதை கட் பண்ணி 2 பங்காக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு வச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இது தான் இன்றைக்கி. அரிசி பருப்பு சாதமும் நாட்டுக்கோழி ஆம்லேட்டும் தான் நான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.